வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம புளிச்சக்கீரை சட்னி. இது வந்து ஆந்திரால வந்து கோங்குரா சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு கட்டு புளிச்சக்கீரை வாங்கியிருக்கேன். நல்லா பெரிய கட்டா இருந்தது. பாருங்க, நல்லா ஆஞ்சிட்டு நல்லா அலம்பி வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத சொல்றேன். ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிய கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெல்லம், காரத்துக்கு ஒரு 15 வரமிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வந்து அடுப்புல வந்து இலுப்பச்சட்டி வச்சிருக்கேன். இல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. பெருங்காயம், உடனே வெந்தயத்தையும் போட்டுடலாம். நாம இதை வந்து மிக்ஸி ஜார்ல மாட்டிடுறேன். இப்போ வரமிளகா அதை வதக்கிக்கலாம். மிளகா வந்து வறுபட்டுருது. அதையும் வந்து மிக்ஸி பாத்திரத்துல மாட்டிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இது வந்து இந்த கோங்குரா வதங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வதக்கிடலாம். இந்த புளிச்சக்கீரை வந்து வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுடணும். வாசனையா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம மிச்சத்தையும் அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. புளிச்சக்கீரை ஃபுல்லா வதக்கிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நம்ம வரமிளகா, அதுக்கப்புறம் வெந்தயம், பெருங்காயம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதோட இது தேவையான உப்பு அதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை பொடிச்சிக்கலாம். நம்ம எனக்குதான் மிளகா வந்து அரைப்படும். இப்போ வந்து நம்ம வரமிளகா, வெந்தயம், பெருங்காயம் பொடி பண்ணிட்டோம். அதோட வந்து புளி வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துன்றேன். அதை ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சிருக்க புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். புளியும் நம்ம வந்து ஒரு ஓட்டிட்டோம், அரைச்சிட்டோம். இப்போ வந்து புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. முன்னெல்லாம் வந்து ஆட்டுக்கல் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து மரம் உலக்கைய வச்சுதான் இடிப்பாங்க. அதனால நம்ம இப்போ வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு ஒரு ஓட்டி எடுத்தாலே போதும். நல்லா வதங்கிடுத்து, நைஸா அரைக்க வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாவே சேர்த்துடலாம். அரைச்சிட்டு வரலாம். பாருங்க, நம்ம அரைச்சிட்டோம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம தெரியும், உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தான் இருக்கும். ரெடி ஆயிடுது. இது பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். தொட்டுன்னு சாப்பிடலாம், சாதத்துல பிசைஞ்சுன்னு சாப்பிடலாம். சாதம் அப்படிங்கும்போது நல்லா சூடான சாதத்துல நல்லெண்ணெயை விட்டுட்டு இதையும் போட்டு பிசைஞ்சிட்டு சின்ன வெங்காயம் இருந்தா நல்லா பொடி பொடியா கட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த கண்டிப்பா இந்த கோங்குரா சட்னியும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.